ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஹைதராபாத் தம் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 kg பிரியாணி ரைஸ் எடுத்து அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்கெல்லாம் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை தனியாக வடித்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு 80% வெந்தால் போதும், ஏன்னா அதுக்கடுத்து நம்ம தம் வைக்கணும். அப்புறம் பிரியாணிக்கு தேவை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதில் கார்லிக் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் தயிர், புதினா, லெமனு, ஹைதராபாத் பிரியாணி மிக்ஸ், அப்புறம் வாஷ் பண்ண சிக்கன். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் வந்து ஹைதராபாத் பிரியாணி மிக்ஸ், அப்புறம் 1/2 லெமன், அப்புறம் கொஞ்சம் 2 டீஸ்பூன்ஸ் வந்து தயிர் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவராவது நமக்கு ஊறணும். அது ஊறும்போதே சைடில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 1/2 kg வெங்காயத்தை நறுக்கி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எடுத்ததில் கொஞ்சம் இதை ஆனியனை வந்து தூர எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத எல்லாத்தையுமே ஒரு இதில் போட்டு பட்டை, கிராம்பு உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் அந்த ஆயிலோடே போட்டுட்டு புதினாவையும் போட்டு மிளகாவையும் போட்டு நல்லா என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நேரம் வதங்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நாம் ஊற வச்சுருக்க அந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் குறைச்சி வச்சுருங்க. சிம்மிலே வச்சுட்டு அதை க்ளோஸ் பண்ணி வைங்க. நீங்கள் எந்த வாட்டரும் ஆட் பண்ண தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய அந்த ஆனியனோடு இருந்த ஆயிலு அப்புறம் இதில் இருக்கக்கூடிய இதிலருந்தே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் வாட்ரு வந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும். பட் எப்பொழுதுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிம்மிலே வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். கிரேவி வந்து ஓரளவு நல்லா கட்டியானதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் வடித்து வச்சுருக்கக்கூடிய ரைஸை எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே 2 டீஸ்பூன் நெய், அப்புறம் நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், புதினா, ஒரு டம்ளரில் கொஞ்சோண்டி மஞ்சள் தூள் எடுத்து அதில் வாட்டரை மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை அதுக்கு மேலே ஊற்றிட்டு தம் வச்சுருங்க. தம் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இறக்கிடுங்க. சுவையான ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆகிடும். இதில் வந்து நீங்கள் வந்து மெயின் ரீசன் என்ன, 2 லேயராக கூட நீங்கள் என்ன செய்யலாம், அந்த கிரேவியை எடுத்துகிட்டு 2 லேயராக வச்சு கூட பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஹைதராபாத் பிரியாணி மிக்ஸ் இல்லாதவங்க நார்மல் பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் கம்பைண்ட் ஆகி போட்டுக்கலாம். தேங்க்யூ.